என் பேர் அமுதா. நான் ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட். இந்த இந்த மாதிரி ஒரு செஷன் வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டு நான் ஜாயின் பண்ணியதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்ததில்லை. நான் ஒரு டியோஃபெட்டிக்ஸ் மெம்பர் தான். ஒபீஸ் கேட்டகரியில் இருக்கிறனால நான் வந்து இது பண்ணலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் இருந்தது. நான் கோச் கிட்ட கேட்டேன். இல்லை, டெஃபினட்டாக உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்தேன். எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்ஸ்லேருந்து லைக் நம்ம உடம்புல என்னென்ன மசில்ஸ் இருக்குது என்னன்ற அவேர்னஸே நம்ம எல்லாம் இல்லாமல் தான் இருக்கிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியாமல் தான் இருக்கும். ஸோ அந்த பேசிக்ஸ்லேருந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளே செய்யும்போது தான் ஓகே, இப்படி தான் நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம மசில்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது நமக்கு புரிஞ்சுது. அது அப்படி ஒர்க் அவுட் ஆகும்போது என்னென்ன ஸ்ட்ரெயின் ஆகுது, எதனால் இந்த பெயின் வருது அப்படிங்கிற ரூட் காஸ்லேருந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கிளியராக சொன்னாங்க. அது அந்த பெயின்லாம் இருந்தால் அதை நம்ம நார்மலாக எல்லாரோட ஜாப்புமே இப்போ வந்து கண்டினியூஸ் செடென்ட்ரியாக உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அப்படி இருக்கும்போது அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி ரிலீவ் பண்ணலாம் அப்படிங்கிற கிளியர் பிக்சரோடு அதுக்கு என்னென்ன மூமெண்ட்ஸ் பண்ணலான்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதே மாதிரி ஆக்சுவலாக எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாமும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது வந்து நான் இவங்களுக்கு போய் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் கொடுத்தாங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் கிட்ஸுக்குமே அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், ஏன்னா அவங்கள ரொம்ப ஓடிட்டு கால் வலின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெஃபினட்டாக இது வந்து எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லோரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளே நம்மளை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.